இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, எருக்கு. எருக்கோட நன்மைகள் என்ன? எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? பல நோய்கள ஸ்கின் டிசீஸா, ஆன்டிடோட்டா, அதே மாதிரி என்ன அப்படின்னா ஃபீவர், இந்த மாதிரி பல நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எருக்கு. எருக்கோட நன்மைகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேலட்ரோபிஸ் ஜைஜான்ஷியாங்குவாங்க. இது எத்தகைய தாவரம், ஒவ்வொரு தாவரத்துக்கும் இது குளிர்ச்சி, இது உஷ்ணம், சூடு அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த வகையில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப வீரியமான ஒரு தாவரம். ஸோ சில சில செடி மூலிகை ஒரு பகுதி தான் பயன்படும். சில மூலிகை மொத்தமா பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எருக்கு. ஸோ இந்த எருக்குல என்ன பார்த்தீங்கன்னா, இலையும் மருத்துவ குணம் வாய்ந்தது, பூவும் மருத்துவ குணம் வாய்ந்தது, அதுல இருந்து வரக்கூடிய பாலும் மருத்துவ குணம் வாய்ந்தது, அதோடைய பட்டையும் மருத்துவ குணம் வாய்ந்தது, வேரும் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஸோ யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அண்மையில நான் ஒரு ஜோதிடரை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த வெள்ளருக்குல பிள்ளையார் செஞ்சா வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல இப்ப இன்னைக்கு மாதிரி ஃபார்மசி எல்லாம் அவைலபிளா இருக்கிறது கிடையாது. யூஸ்வலா இந்த வெள்ளருக்கு வேற சேகரிக்கணும்னா அதற்குரிய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை வைகாசி காலத்துலதான் சேகரிப்பாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும்னா மணலா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல்லா டீஹைட்ரேட், நீர்ப்பதம் இல்லாமல் மாய்ஸ்சர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது. அந்த இடமே மணலா இருக்குன்னா அப்ப நீர் இல்லாமல் இருக்கும். சித்திரை வைகாசியில வெயில் செமையா பொழக்கும். ஸோ அந்த நேரத்துல தான் இந்த வேரை சேகரிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நேரத்துல தான் சேகரிச்சு அவங்க அதுல ஒரு கட்டை செய்யறதோ இல்ல பிள்ளையார் விநாயகர் செய்யறதோ இந்த மாதிரி வழக்கமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இந்த எருக்கை பத்தி அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். எலிவிடம் குட்டம் ஐயம் ஏறும் கிருமி. எலிவிடம் குட்டம், அதாவது இப்ப நிறைய இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எலி கடிச்ச விஷம், எலியால கடிச்ச விஷம், அதனால அதாவது இது ஒரு நல்ல ஒரு ஆன்டிடோட் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நம்ம வீட்டுல விஷம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனே அதை கொடுக்கறதுக்கு. குட்டம் அப்படிங்கிறது ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. அடுத்து ஐயம் ஏறும் கிருமி, அதாவது கிருமியில நல்ல கிருமியும் இருக்கு, கெட்ட கிருமியும் இருக்கு. இன்னைக்கு வைரஸ்ல நல்ல வைரஸும் இருக்கு, கெட்ட வைரஸும் இருக்கு. எல்லாத்துலயுமே பாக்டீரியா எல்லாத்துலயுமே நன்மை தீமை பயக்கக்கூடியது இருக்கு. அதனாலதான் தெளிவா சொல்லியிருக்காரு, ஐயம் ஏறும் கிருமி. எந்த ஒரு கிருமி நமக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துதோ அந்த அந்த மாதிரி சூழ்நிலையிலும், வலி சூளை, அதாவது பெயினோட அதிகமா இருக்கிறது, வாயுவிட மந்தம், இன்டைஜஷனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாயி ப்ளோட்டிங் ஆகி மந்தமாகிறது, மலபந்தம், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் அகலும், எருக்கிளையை கண்டால் வில்லர் நுதலே விளம்பு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல நோய்களை ஸ்கின் டிசீஸா, ஆன்டிடோட்டா, அதே மாதிரி என்ன அப்படின்னா ஃபீவர், இந்த மாதிரி பல நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எருக்கை ஒவ்வொரு பகுதியும் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எருக்கிளை. எருக்கிளை நமக்கு காமனா தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் தெரியும். குதிகால் வலியா என்ன பண்ணுங்க, எருக்கிளைய இது பண்ணி பழுப்பை காய்ச்சி செங்கல்ல வச்சு மிதிங்க அப்படின்னு சொல்றதான். குறிப்பா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்கேனியஸ் பருக்கு, அதாவது குதிகால்ல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு, சின்ன எலும்பு, ஒரு முள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது எலும்பு வளர்ந்துருக்குன்னு நம்ம வாய் வழியா சொன்னாலும் அது எலும்பு வளரல. நம்ம கால்சியம் டெபாசிஷன் எலும்புல சீரா இல்லாததுனால அந்த ஓரங்கள் சீரா இல்லாம ஒரு சிலுப்பலாட்டம் இருக்கும். இது நம்ம கீழ் இதுல இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது நமக்கு குத்த ஆரம்பிக்கும். குறிப்பாக தூங்கி எந்திரிச்ச உடனே என்னன்னா காலை ஊனுனோம்னா வலிக்கும். அடுத்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு காலை ஊனுனோம்னா வலிக்கும். ஸோ அந்த கால்கேனியஸ் பர்ல ஏற்படக்கூடிய அதை குத்தி குத்தி தசைகள் தாபிதம் அடைஞ்சிருக்கும். அதை தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எருக்கிளைக்கு இருக்கு. ஸோ நார்மலாவே என்ன பண்ணுவோம்னா செங்கலை சூடு பண்ணி
இந்த எருக்கிலையும் சூடு பண்ணி அதுல மிதிப்பாங்க. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு, கல்லுப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வறுத்துட்டு ஆ பொட்டலம் கட்டி வச்சுக்கணும். இந்த எருக்கிலைய நம்ம அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு, இத ஒற்றடம் வந்து குடுப்பாங்க. ஸோ அதனால எருக்கிலை வந்து அந்த அளவுக்கு வந்து பலன் தரக்கூடியதா இருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ. ஸோ எருக்கம் பூ. யூசுவலா வந்து பூல வந்து சிலது லாவெண்டர் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும். இதுல மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிற பூ இருக்கிறது. ஸோ அதத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளெருக்கம் பூ இருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஒரு 20 கிராம் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் 10 கிராம் வந்து மிளகு எடுத்துக்கணும். 5 கிராம் வந்து லவங்கம் எடுத்துக்கணும். இதுல மிளகு மற்றும் லைட்டா வறுத்துக்கணும். ஸோ இந்த பூ, மிளகு, லவங்கம் இது மிளகையும் லவங்கத்தையும் ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிட்டு, அடுத்து இந்த பூவோட சேர்த்து நல்லா அரைச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது யாருக்கு ரொம்ப நல்ல பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீசிங் வருது பார்த்தீங்களா? வீசிங், இருமல், வறட்டிருமல், இங்க ஏதோ தொண்டையில கட்டுன மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை காலையில், அதாவது இந்த உருண்டையை வந்து காலையில் 1, மதியம் 1, இரவு 1 இந்த ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும். அதுல இந்த உருண்டைய வச்சுட்டு, அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலக்காய் வச்சு மென்று கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த இரைப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். தொடர் இருமல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது நல்ல பலன் தரக்கூடியது. ஆனா இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிற பூ தான் யூஸ் பண்ணணுமே தவிர, இந்த லாவெண்டர் கலர், வயலட் கலர்ல இருக்க பூ வந்து கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வேர்ப்பட்டை. வேர்ப்பட்டை தான் நல்ல பலன் தரக்கூடியது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவம் கை மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல ஒரு குடும்ப மருத்துவமா போயிரும். ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு வைத்தியர் மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட எதுக்கு வேணுமா போவாங்க. போனா அவங்க எல்லாவற்றிற்கும் மருந்து குடுப்பாங்க. ஆனா, பல பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க மருத்துவர்கள் நெறைய புட்டி புட்டியா மருந்து வச்சுட்டு நெறைய இதுக்குன்னு மருந்து குடுப்போம். ஆனா அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா, ஒரே ஒரு மருந்து தான் வீட்ல வச்சிருப்பாங்க. அதே மருந்த தான் அவங்க எல்லா நோய்களுக்கும் குடுப்பாங்க. ஸோ அப்படி பல நோய்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளெருக்கம் வேர். ஸோ இந்த வெள்ளெருக்கம் வேர வந்து நல்லா பொடி பண்ணி வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இது எப்படி கலெக்ட் பண்ணணும்னு நம்ம இந்த இதோட பதிவோட தொடக்கத்துல சொன்னேன். அந்த மாரி கலெக்ட் பண்ணி அந்த சீசன்ல இது பண்ணி பவுடர் பண்ணி அந்த வேரோட அந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டு வேரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இது ரொம்ப நிறைய குடுக்கணும் இல்ல. ஒரு சிறிய அளவு குடுத்தாலே நல்ல பலன்கள் தரும். எதுக்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஃபீவர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த வெள்ளெருக்கம் வேரோட பவுடர வந்து திரிகடுகு சூரணம்னு இருக்கு. ஸோ அதனுடன் இது ரொம்ப கிடையாது. ஒரு 3 சிட்டிகை இந்த வெள்ளெருக்கம் பவுடர், திரிகடுகு சூரணம் கலந்து எடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஃபீவர், தொடர்ந்து வர்ற ஃபீவர், நாட்பட்டா இருக்கக்கூடிய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஃபீவர் வந்து நல்லபடியா குணமாகும். இல்ல இந்த வெள்ளெருக்கம் பொடிய வந்து என்ன அப்படின்னா, ஒரு லவங்கத்தோட சேர்த்து வெற்றிலையில வச்சு சுவைச்சு சாப்பிட்டாலும், அது நமக்கு ஃபீவர வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஃபீவரோட நமக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும், அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளெருக்கு வேருக்கு வந்து இருக்கு. மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வெள்ளெருக்கும் வேரையும் என்ன அப்படின்னா, நெய்யோட சேர்ந்து வேறு சில மருந்துகள் சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. யூசுவலா இன்னைக்கு மனநோய்க்கு நெறைய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு எங்கேயாவது ஒரு வைத்தியர்ட்ட போவாங்க. அவரு வேப்பந்தழையில அடிப்பாரு. அடிச்சுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு, ஆக்சுவலா இந்த வெள்ளெருக்கம் வேர் சார்ந்த மருந்து, இன்னும் நெறைய அற்புத மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. அத குடுப்பாங்க. நம்ம அவர் சொன்ன மந்திரம், வேப்பில வச்சு அடிச்சது தான் அப்படின்னு நெனைப்போம். ஆனா இந்த வெள்ளெருக்கம் வேர் வந்து அந்த மாதிரி மனநோயை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. குறிப்பாக ஸ்கைசோஃப்ரீனியா பேஷண்ட்ஸ்க்கு இந்த வெள்ளெருக்கும் வேரோட பொடி வந்து நல்ல பலன் தரும். அடுத்து அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூசுவலா ஒரு மாரி சளியோட கழிச்சல் வந்து ஆகும். சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே சளியோட கழிச்சல் வந்து ஏற்படும். அவர்களுக்கும் இந்த வெள்ளெருக்கம் வேர் பொடி வந்து நல்ல பலன் தரும். அவங்க எதுல எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 3 சிட்டிகை இல்ல 4 சிட்டிகை உங்க உடல் எடையை பார்த்து, உங்க தன்மையை பார்த்து மோர் இல்லன்னா தயிர்ல வந்து எடுக்கும் பொழுது, ஒரு நாளைக்கு 3 வேளை எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கழிச்சலா போறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குணமாகும்.
வித்தின் 3 to 4 days, அதாவது அமிபிக் டிசென்ட்ரி இல்லை, வெறும் சீத கழிச்சலா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் டோஸே நல்லாயிடும். அமிபிக் டிசென்ட்ரி மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 5 நாட்கள் 3 வேளை டோஸ் எடுக்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயில் சில பேருக்கு புண்கள் ஏற்படும், காலில் புண்கள் ஏற்படும். அவர்களுக்கும் இந்த வெள்ளரிக்கம் வேர் பொடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 500 to 600 மில்லிகிராம் வெந்நீர்ல பத்தியத்தோட நம்ம எடுக்கும் பொழுது கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் நல்லா கிளியர் ஆகும். அதே மாதிரிதான் சரும நோய். சரும நோய், காய்ச்சல், கழிச்சல், ஏன் கேன்சர், இந்த மாதிரி பல நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமருந்தா இந்த எருக்க வேரோட பொடி பயன்படும். ஸோ அதனால இந்த எருக்கம் வேர் கிடைச்சது அப்படின்னா அந்த சீசன்லேயே நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எருக்கம் பால், யூஸ்வலாக நமக்கு மருக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, மருக்கள், அதே மாதிரி கட்டி, ஏதாவது உடையாமல் இருக்கக்கூடிய கட்டிகள் போன்றவற்றில், மூட்டு வலிகள், குறிப்பாக கவுட் ஆர்த்ரைட்டிஸ் போன்றவற்றிற்கு நம்ம இந்த எருக்கம் பாலை தடவணும் அப்படின்னா அது தாபிதம், ஒரு அசிடிக் தன்மை இருக்கும், அது அதை குறைக்கும். ஸோ இது மாதிரி எருக்கம் அப்படிங்கிறது பல்வேறு பலன்கள் இருக்கு. பட் இதுல சொன்னதுல வேர் பொடி அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் பயன்படுத்த முடியும். ஆனா அந்த பூவோட மிளகு, கிராம்பு சேர்ந்து இருமலுக்கு அப்படிங்கிறது பக்கத்துல உங்களுக்கு வெள்ளருக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு பயன் கொடுக்கும். நன்றி.